வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மே 2026 மாதத்தில் மீன ராசிக்கான கிரக நிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வளர்ச்சி வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் வெளிப்படுத்தும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மீன ராசிக்குள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள் மற்றும் ரேவதி 4 பாதங்கள் அமைகின்றன. இந்த 3 நட்சத்திர ஓட்டங்களும் மே 2026 மாதத்தில் அமைதி, பொறுப்பு மற்றும் தொடர்பு நயம் ஆகியவற்றை வெவ்வேறு முறையில் வெளிப்படுத்தலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை ஆழமும் திட்டமிடும் திறனும் முன்னிலைக்கு வரலாம். தொடங்கிய காரியங்களை முறையாக அமைக்கும் மனநிலை இந்த மாதத்தில் மெதுவாக வலுப்பெறலாம். உத்திரட்டாதி 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒழுங்கு உணர்வு, பொறுப்பு மற்றும் நிலைத்த நடை முக்கியமாக அமையலாம். குடும்பம், பண்பு மற்றும் உறுதி சார்ந்த அம்சங்களில் நிதானமான அணுகுமுறை இயல்பாக உருவாகலாம். ரேவதி 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொடர்பு, கற்றல் மற்றும் சமயோசிதமான செயல்முறை முக்கியம் பெறலாம். பல திசைகளில் பரவும் எண்ணங்கள் தேர்ந்தெடுத்த முயற்சிகளுக்குள் மென்மையாக திரளும் வாய்ப்பு உள்ளது. மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். புதன் பகவான் மே 14 வரை அதே பகுதியில் அமைகிறார். இந்த அமைப்பு பேச்சு நயம், குடும்ப மதிப்பு, வருமான சிந்தனை மற்றும் தொழில் தொடர்பான மதிப்பீடுகளை முன்னிலைக்கு கொண்டு வரலாம். மே 15 அன்று தொடங்கி புதன் பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மே 16 அன்று தொடங்கி சூரிய பகவான் 3ஆம் வீட்டை வலுப்படுத்துகிறார். முயற்சி, தகவல் பரிமாற்றம், எழுத்து, பேச்சு மற்றும் தொழில் சார்ந்த தொடர்புகளில் தெளிவு தேவைப்படும் காலமாக இது அமையலாம். சுக்கிர பகவான் மே 14 வரை 3ஆம் வீட்டில் இருந்து தொடர்பின் இனிமையை மேம்படுத்துகிறார். மே 15 அன்று தொடங்கி சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து வீட்டுத்தளம், வசதி மற்றும் நிலையான செயல்பாட்டு அடித்தளம் சார்ந்த ஆதரவை வழங்குகிறார். செவ்வாய் பகவான் மே 11 வரை முதல் வீட்டில் இருந்து செயல் ஊக்கத்தை அதிகரிக்கிறார். மே 12 அன்று தொடங்கி செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து வருமான முயற்சி மற்றும் பேச்சு முறையில் கூர்மையை கூட்டுகிறார். குரு பகவான் முழு மாதமும் 4ஆம் வீட்டில் இருந்து திட்டமிடலில் நிலைத்தன்மையை வலுப்படுத்துகிறார். சனி பகவான் முழு மாதமும் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் உடல் ஆற்றல், பொறுப்பு உணர்வு மற்றும் தினசரி ஒழுங்கு குறித்து நிதானமான விழிப்புணர்வை உருவாக்குகிறார். இந்த காலம் வேகத்தை விட நிலைத்தன்மையை முக்கியப்படுத்தலாம். செவ்வாய் பகவான் மே 11 வரை முதல் வீட்டில் இருப்பதால் செயல் ஆற்றல் அதிகரிக்கலாம். அதே சமயம் உடல் வேகம், பதில் அளிக்கும் முறை மற்றும் உழைப்பின் அளவு ஆகியவற்றில் சமநிலை தேவைப்படலாம். மே 12 அன்று தொடங்கி அவர் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆற்றல் வெளிப்பாடு, பேச்சு மற்றும் உணவு ஒழுங்கு சார்ந்த கவனத்துடன் இணைகிறது. ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 12ஆம் வீட்டில் அமைகிறார். அவர் ஓய்வு, உறக்க ஒழுங்கு மற்றும் தனிமை நேரத்தின் தேவையை உணர்த்தலாம். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 6ஆம் வீட்டில் இருந்து பழக்க வழக்கங்களில் ஒழுங்கு மற்றும் எளிமையை வலுப்படுத்துகிறார். மூச்சு பயிற்சி, அளவான ஓய்வு மற்றும் மிதமான செயல்பாடு இந்த மாத ஆற்றலை சமப்படுத்த உதவக்கூடிய அம்சங்களாக அமையலாம். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் 2ஆம் வீட்டை வலுப்படுத்துகிறார்கள். குடும்ப உரையாடல், மதிப்பு உணர்வு மற்றும் பொருளாதார பேச்சுக்கள் கவனத்துடன் வெளிப்பட வேண்டிய காலமாக இது அமையலாம். மே 12 அன்று தொடங்கி செவ்வாய் பகவான்
2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் பேச்சில் நேர்மையையும் வேகத்தையும் கூட்டலாம். அந்த ஆற்றல் நிதானத்துடன் வெளிப்பட்டால் குடும்ப சூழலில் புரிதல் நிலை மென்மையாக வளரலாம். சுக்கிர பகவான் மே 14 வரை 3ஆம் வீட்டில் இருந்து சகோதர உறவுகள், நெருங்கிய தொடர்புகள் மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் இனிமையை வழங்குகிறார். மே 15 அன்று தொடங்கி சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து வீட்டுச் சூழல், உறவு நெருக்கம் மற்றும் மன அமைதி சார்ந்த அம்சங்களை ஆதரிக்கிறார். குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருந்து குடும்ப அடித்தளம், பெரியவர்களின் வழிகாட்டல் மற்றும் உள்நிலை நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 6ஆம் வீட்டில் இருந்து சிறிய கருத்து வேறுபாடுகளை அளவுடன் பார்க்கும் விவேகத்தை உணர்த்துகிறார். ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருந்து அமைதியான இடைவெளியின் அவசியத்தை நினைவூட்டுகிறார். மே 2026 மாதத்தில் மீன ராசிக்கான ஆன்மீக ஓட்டம் வெளிப்புற வேகத்தை விட உள்ளார்ந்த ஒழுங்கை வலியுறுத்துகிறது. சனி பகவான் முதல் வீட்டில் இருந்து தன்னடக்கம், பொறுப்பு மற்றும் நிலைத்த ஆன்மீக பயிற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 12ஆம் வீட்டில் அமைகிறார். அவர் மௌனம், ஓய்வு, தனிமை நேரம் மற்றும் அமைதியான சிந்தனையின் தேவையை முன்வைக்கிறார். இந்த அமைப்பு உள் அமைதியை வளர்க்கும் பக்தி முறைகளுக்கு ஏற்றதாக அமையலாம். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 6ஆம் வீட்டில் இருந்து சேவை, மனம், ஒழுக்கம் மற்றும் தேவையற்ற மன பரபரப்பிலிருந்து விலகும் தெளிவை வழங்குகிறார். தினசரி வழிபாடு, நன்றி உணர்வு மற்றும் எளிய ஆன்மீக ஒழுங்கு இந்த மாதத்தின் ஆன்மீக நிலையை மெதுவாக வலுப்படுத்தலாம். குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருந்து மன அமைதி, குடும்ப ஆசீர்வாதம் மற்றும் உள்நிலை நம்பிக்கைக்கு ஆதரவாக இருக்கிறார். இதன் மூலம் பக்தியும் பொறுமையும் ஒன்றோடொன்று இணையும் காலமாக இந்த மாதம் அமையலாம். மே 2026 மீன ராசிக்காரர்களுக்கு முதல் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடு சார்ந்த முக்கிய கவனங்களை இணைக்கும் மாதமாக அமைகிறது. உடல் ஆற்றல், பேச்சு, வருமான சிந்தனை, தொடர்பு, குடும்ப அடித்தளம், ஒழுங்கு மற்றும் ஓய்வு ஆகியவை ஒரே ஓட்டத்தில் முன்னிலைக்கு வரலாம். சனி பகவான் முதல் வீட்டில் இருந்து பொறுப்பையும் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்துகிறார். செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் செயல் ஊக்கத்தையும் பின்னர் பேச்சு மற்றும் வருமான முயற்சிகளில் கூர்மையையும் வழங்குகிறார். சூரிய பகவான் முதல் பாதியில் மதிப்பு மற்றும் பேச்சை வலியுறுத்துகிறார். பின்னர் அவர் முயற்சி மற்றும் தொடர்பு சார்ந்த திசையை வலுப்படுத்துகிறார். புதன் பகவான் பேச்சு, தகவல் பரிமாற்றம் மற்றும் இறுதியில் வீட்டுச் சிந்தனை சார்ந்த தெளிவை ஆதரிக்கிறார். சுக்கிர பகவான் தொடர்பின் இனிமையிலிருந்து வீட்டுச் சூழலின் அமைதிக்குச் செல்கிறார். குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருந்து மன அடித்தளத்தை ஆதரிக்கிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் இருந்து ஓய்வு மற்றும் அமைதியான இடைவெளியின் அவசியத்தை நினைவூட்டுகிறார். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் இருந்து ஒழுக்கம், எளிமை மற்றும் உள்ளார்ந்த தெளிவின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.